வணக்கம். இது நம்ம கோவில்பட்டி இசைக்கிராஜா போலீஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து என்னன்னா இலக்கணத்துல சொல் அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். என்ன அப்படின்னா சொல் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஓகேங்களா? சோ இதெல்லாம் என்ன மாதிரி அப்படின்னு பாத்திரலாம். இப்ப பெயர்ச்சொல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெயரை வந்து முன்னிறுத்தி வரக்கூடிய சொற்கள் எல்லாமே என்னது அப்படின்னா பெயர்ச்சொல். அதாவது பாரதி, பள்ளி, மரம், நம்ம எதனாலும் எடுத்துக்கலாம். அதெல்லாமே வந்து பெயர்ச்சொல். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வினைச்சொல். வினைச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செயலை குறிக்கக்கூடியதுதான் என்னது அப்படின்னா வினைச்சொல். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வா, போ, எழுது, நட, ஆடு, இப்படின்னு நம்ம எதனாலுமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இடைச்சொல். இடைச்சொல் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடைப்பட்டு அதை வந்து இணைப்பா வரக்கூடியதுதான் வந்து இடைச்சொல். சோ இதுல பாத்தீங்கன்னா தந்தையும் தாயும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுல வரக்கூடிய என்ற எழுத்து வந்து என்ன வார்த்தைகள் அப்படின்னா இதுதான் இதோட இணைப்பு. சோ இதைதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடைச்சொல். ஆனா இது தனித்து நின்று பொருள் தராது. ஓகேங்களா? மற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற அப்படிங்கிறது வந்து எப்படி வரும்னா ஒருவர் அப்படிங்கிறதோட சேர்த்து மற்றொருவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி திருக்குறளை அப்படின்னு வரும்போது அதை நம்ம வந்து என்ன பண்றோம், திருக்குறளோட சேர்த்து ஒரு வினைச்சொல்லை நம்ம சேர்க்க போறோம். திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். ஓகேங்களா? அது நடுவுல வரக்கூடிய ஐ அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா ஒரு இடைச்சொல்ல தான் சேரும். அடுத்து பாத்தீங்கன்னா உரிச்சொல். உரிச்சொல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சொற்களை வந்து அதாவது பெயர் சொல்ல வந்து மிகைப்படுத்தி காணக்கூடியதா இருக்கலாம். இது பாத்தீங்கன்னா நகரம். நகரம் ஏற்கனவே அது பெரிய நகரம்ங்கிறது ஒரு பெருசா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதை வந்து சிறப்புப்படுத்தி காட்டுறதுக்கு தான் மா அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா பெரிய அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா? மா நகரம் அப்படின்னு சேர்த்து நம்ம சொல்லும் போது அது ஒரு சிறப்பு வாய்ந்த இடமா இருக்கு நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.